ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய பார்ட் 8 தந்தை மகளுக்கு சொல்லும் ஆற்றல். பார்ட் 8. மத்தியான வேளையில் அவங்க சாப்பாட்டுக்காக கீழே உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வர்றாரு. அம்மா, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கடவுள் நன்மையை செய்கிறான்ட்டு எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க. அதனால் நீங்கள் என் பொண்ணுக்கு ஜெபம் பண்ணுங்கள். என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு, ஸ்தோத்திரம், உட்காருங்க ஐயா, நான் உடனே உங்களுக்கு ஜெபம் பண்ணவா, இல்லை ஒரு 5 நிமிஷம் பேசலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் தாராளமாக பேசுங்க, எவ்வளோ நேரம்னாலும் நாங்கள் உட்காந்துருக்கோம், ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் எப்போ கல்யாணம் ஆகுது? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுது என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு கோர்ட்டில் போய் எத்தனையோ கேஸுங்க டைவர்ஸ்க்காக நிற்குது. ஆனால் தேவன் எதையும் இணைத்ததை பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் எப்போ கல்யாணம் ஆகுது? ஒருத்தவங்க சொல்கிறாங்க கல்யாண மண்டபத்தில், ஒருத்தவங்க தாலி கட்டும்போது, அப்படி ஒருத்தர் ஒன்று சொல்லும்போது, இல்லை இல்லை, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் எப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களோ அப்போமே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. அதுக்கு பிறகு எல்லாம் ஃபார்மாலிட்டி. என் ஜாதி, ஓன் ஜாதி, நீங்கள் எவ்வளோ நகை, அவங்க எவ்வளோ நகை தருவீங்க, இதெல்லாம் இருந்து கல்யாணம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குடும்பங்கள் வசதியாக இருப்பாங்க, கல்யாணமே ஆகாது. நல்ல ஜாபில் இருப்பாங்க, கல்யாணமே ஆகாது. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்க இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. அவங்க இருக்க வேண்டியதான், தப்பு இல்லை. எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு தெரியுங்களா அப்படின்னு அந்த அம்மா அவங்க சாட்சியை சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னுடைய தந்தை ஒரு குடிகாரர், எங்கள் அம்மாவை அடித்தாங்க. எங்கள் அம்மா ஒரு கோவத்தில் போய் என்னை விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது அந்த காலங்களில் பெருசாகவே இல்லை. உடனே எங்கள் அப்பாவுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணாங்க, குடிகாரர் தான். அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்துச்சு. அவங்களும் நானும் வளர்ந்து வர நேரத்தில் அப்பாவுடைய குடியால் அவர் உடம்பு கெட்டு அவர் இறக்குற தருவாய் வந்தபோது இறந்தும் போயிட்டார். வருமானம் கம்மியாயிட்டு, சித்தி கொஞ்சம் கொடுமையும் பண்ணாங்க, பொருளாதாரமும் இல்லை. நான் வீட்டு வேலைக்கு வந்துட்டேன். நான் வீட்டு வேலைக்கு வந்ததிலிருந்து கடவுளுக்கு பயந்து, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு, சர்ச்சுக்கு போய்கிட்டு நல்லபடியாக வளர்ந்தேன். வளர்ந்து வர நேரத்தில் ஒருத்தவங்க வந்து கல்யாண வயசில், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. நானும் சரி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்னோடு இருக்கிறது தேவன் இருக்க மட்டும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. இல்லைம்மா, ஒரு நல்ல மாப்பிள்ளையில் ஒரு குடியார பையனில் பொண்ணு கேட்டாங்க, ஏதாவது ஏழப்பட்ட பிள்ளை இருந்தால் சொல்லுன்னு சொன்னாங்க. அதான் நீ கல்யாண வயசில் இருக்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு பார்த்தோம். ஆனால் அவன் பயங்கர குடிகாரம்மா அப்படின்னாங்க. சரி, எங்களுக்கு என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக வருவாங்க, ஏழப்பட்டவங்களுக்கு ஒரு குடிகாரனும் ஒரு வியாதி படைச்சவனா தான் வருவாங்க. சரி நான் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே பொண்ணோட மாப்பிள்ளையோட வீட்டிலேருந்து என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க கூட பிறந்தவங்க 3 அண்ணனுங்க, எல்லாம் படித்து ஒவ்வொரு உத்தியோகத்துலேயும் வேலையிலே இருந்தாங்க. இவர் குடிகாரமாக இருந்ததுனால சாதாரண பெயிண்டிங் தொழில் தான். வீட்டில் மரியாதை கிடையாது, யாரும் பொண்ணு கொடுக்கல. சரி, எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா திருந்தாதா அப்படின்னு ஒரு ஏழப்பட்ட பொண்ணை தேடும்போது தான் என்ன கண்டுபிடிச்சாங்க. என்கிட்டையும் கேட்டாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். எங்களுக்கு சிம்பிளாக ஒரு இந்து கோயிலில் கல்யாணம் ஆச்சுது. அப்போ பொண்ணோட அம்மா, பையனோட அம்மா சாமி ஆடிக்கிட்டு அங்கேருந்து வேப்ப குலையை தூக்கிட்டு வந்து ஆசீர்வதிக்க வந்தாங்க. அந்த குச்சியில் சரியான கொம்பு இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டேன். அம்மா நில்லுங்க, அதில் கொம்பு இருக்குது, வேப்பிலையை வச்சு அடிங்கன்னு. கொம்பை பிடுங்கி போட்டு வேப்பிலையெல்லாம் அடித்து என்னை ஆசீர்வதிச்சாங்க. அப்போ இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஐயோ அவங்க கிறிஸ்டின் ஆச்சே அப்படின்னாங்க. உடனே அவங்க, இல்லை இல்லை, நான் சாமி ஆடியே ஆசைக்கிறேன், எங்கள் வீட்டில் தானே கல்யாணம் ஆகுதுன்னாங்க. நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோசேப் சிறையாய் விற்கப்பட்டான். அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் மௌனமாயிருந்தான். வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகும். கர்த்தாவே, நீர் வெளிச்சமாயிருக்கிறீர், இந்த இருளை நீக்கணும்.
இந்த குடும்பத்துக்குள்ள நான் போகிறேன், என்னோட நீர் வாரும் அப்படிங்கிற ஜெபத்தோட நான் இருந்தேன். எனக்கும் கல்யாணம் ஆச்சு. நான் கல்யாணம் ஆகி கணவனோட இருக்கும்போது, அவர் குடிக்கு அடிமையா இருந்தாரு. பொதுவா ஏகப்பட்ட வீடுகள்ல நல்ல சமையல் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, ஒத்துமை இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் வம்பு இழுப்பாங்க. நான் ஏழையா இருக்கும்போது பணக்காரங்க வீடுகள்ல வேலை செய்ததுனால, அவங்க என்ன வகையான சாப்பாடுகள சாப்பிடுறாங்க, உடல் உழைப்பு இல்லாம அவங்க ரொம்ப குண்டு குண்டா ஆயிடுவாங்க. அவங்க சாப்பிடுவாங்க, உடல் உழைப்பு இருக்காது. இவங்க உடல் உழைப்பு இருக்கும், சாப்பிடவே மாட்டாங்க. இத நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுனால, அந்த பணக்காரங்க வீட்ல விதவிதமா சமைச்சத, எங்க வீட்ல நான் விதவிதமா சமைச்சு எங்க வீட்டுக்காரருக்கு குடுக்க ஆரம்பிச்சேன். அவரு தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்தாலும், இத நான் விதவிதமா சமைக்கிறத பார்த்தும், அன்பா பரிமாறுறத பார்த்தும், கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அவரு தண்ணியே விட்டுட்டாரு. அப்புறம் நாங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். குடும்பத்தோட சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். பர்ட்டிகுலர் டைம் மட்டும் எங்க வீட்டுக்காரர் உழைக்க ஆரம்பிச்சாரு. பொருளாதாரம் பெருகிச்சு. அவங்க 4 பேர விட நாங்க கொஞ்சம் மதிப்பு மரியாதையுமா இருந்தோம். அவங்க எல்லாருக்கும் 1 குழந்தை, 2 குழந்தை. எங்களுக்கு 3 குழந்தைங்க. 10வது குறைக்கு எதிர் வீட்ல ஒரு பொண்ணு குடும்ப தகராறுல சூசைட் பண்ணிட்டா. அவங்க பொண்ணையும் நாங்க சேர்த்து வளர்த்தோம். மொத்தம் 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்களையும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்லயே படிக்க வச்சோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் இப்ப வெளிநாட்ல நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க இப்ப சந்தோஷமாவே இருக்கிறோம். எங்க வீட்டுக்காரரும் சரி, நாங்களும் சரி ஆரோக்கியமா இருக்கிறோம். எங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுது, எங்க வாழ்க்கைய யார் நிர்ணயிச்சதுன்னு சொன்னா, ஆண்டவர் மாத்திரம் தான். அதனால கல்யாணம் ஆகுறதுக்கு என்ன வேணும்னா, பணம் வேணும், பொருள் வேணும், படிப்பு வேணும், பெரிய உத்தியோகம் வேணுங்கிறது உலக மார்க்கம். மனசு மட்டும் இருந்தால் கல்யாணம் ஆகுறது இறைவன் வார்த்தை. எங்க வாழ்க்கையில நானும் ஒரு குடிகாரனே இல்லாத ஒரு நல்ல ஆபீசர் தான் வேணும்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா, எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது. சரி நல்ல ஆபீசரெல்லாம் கல்யாணம் பண்ணவங்கலாம் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு கேட்டா, இல்லவே இல்ல. சரி நல்ல உத்தியோகத்துல இருக்க பொண்ண தான் கல்யாணம் பண்ணணும் பண்றாங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்டா, இல்லவே இல்ல. ஆக மொத்தம் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டாலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நாம கல்யாணம் ஆன போன வீடுகள்ல நாம எப்படி இருக்கணுங்கிறத நாம நம்மள மாத்திக்கிடணும். அது கடவுள் தான் குடுக்குறாரு. ஒரு வீட்டுக்குள்ள பூந்துட்டோம்னா, நம்ம எப்பேர்ப்பட்ட பெண், எப்படிப்பட்ட பெண்ணா இருக்க வேணும், எப்படிப்பட்ட பெண்ணா ஆசீர்வதிக்கப்பட வேணும், எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கு. உங்களுக்கும் வேதங்கள நீங்க படிச்சிருப்பீங்க. நானும் படிச்சிருக்கேன். அதனால வேதத்து பிரகாரம் ஒரு மகனை கல்யாணம் பண்ணும்போது, அவன் நம்ம வீட்டுக்கு ஒரு மாப்பிள. வேதத்தின் பிரகாரம் ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணும்போது, அவள் அந்த வீட்டு மருமகள். ஆக மொத்தம் மருமகள் மருமகளாய் வாழ வேண்டும். மருமகன் மருமகனாய் வாழ வேண்டும். குடும்பமாய் வாழும்போது குடும்பத்தில் சமாதானம் உருவாகும். அப்படின்ட்டு அவங்க தெளிவா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இன்னொரு குடும்பத்த சேர்ந்தவங்க அங்க வந்தாங்க. ஐயா, என் பையனுக்கு கல்யாணமே ஆகல. உங்ககிட்ட ஜெபம் பண்ணா சரியா போகும்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்க ஜெபம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு குடும்பம் வருது. அந்த இவங்க 4வதா வளர்த்த குழந்தையோட சொந்தக்காரங்க. அம்மா உங்க பொண்ணு நீங்க வளர்க்குற பொண்ண நாங்க எங்க சொந்தக்காரங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். உத்தியோகத்துல இருக்கிறான். அதனால நீங்க பொண்ணு குடுக்கணும்னு கேட்குறாங்க. கேளுங்க பொண்ணு ஓகேன்னா நான் தந்துருதேன் அப்படிங்கிறாங்க. பொண்ண கூப்பிட்டு, "எம்மா நாங்க உங்க சொந்தக்காரங்க. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம். ஒரே ஒரு குழந்தை பெத்துக்கிடணும். பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். பெரிய வாழ்க்கை வாழணும். சந்தோஷமா இருக்கணுன்ட்டு" கற்பனையா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு போய் தொரப்பி தூக்கிட்டு வந்துச்சு. நான் அனாதையா நின்னபோது ஒருத்தர் கூட எங்கள ஆதரிக்கல. இப்ப நான் உத்தியோகத்துல இருக்கேங்கிறதுனால நீங்க வந்து கேட்குறீங்களான்னுகிட்டு. உடனே தப்பு தான் அப்படிங்கும்போது இந்த அம்மா சொல்லுச்சு, "தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்." அவங்க நம்மள தேடி வந்திருக்காங்க. உங்க கையில ரூ. 100 இருந்தா ரூ. 10 செலவு பண்ணுங்க. ரூ. 10 மிச்சம் வைங்க. ரூ. 90 செலவு பண்ணுங்க. ரூ. 100 சம்பாதிச்சீங்கன்னா ரூ. 90 செலவு பண்ணுங்க. ரூ. 10 மிச்சம் வைங்க. தூசணமான வார்த்தைகள் பேசாதீங்க. கெட்ட வழிகள தேடாதீங்க. துன்மார்க்கர் உட்கார இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க கடவுளுக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, கடவுள் உங்களோடு இருப்பார். என்னோடு இருந்தாரு. உங்கள ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அதில இன்னொரு குடும்பம் வந்தவங்களும், இந்த பொண்ணு ஜாதகங்கள வாங்கி பார்த்துட்டு, எங்களுக்கு பொருத்தமா போயிட்டு, இந்த பொண்ணையும் நாங்க கல்யாணம் பண்ணியிருந்தோங்கிறாங்க. அந்த அம்மா அந்த இடத்துல அந்த 2 குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு, 3 குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு, அந்த கல்யாணம் நடக்குது. இத இந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கா.
கர்த்தர் அற்புதம் செய்யும்போது எப்படி வேணாலும் நடக்கலாம். அல்லேலூயா. ஆமென்.